டார்க் ப்ரௌன் சாக்லேட் கேக் பண்ணலாங்களா? இப்போது அதுக்கு 3 முட்டையை கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. 1 கப் ஃபுல்லு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா முதல்ல பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஃபுல்லு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இதெல்லாம் போட்டுருங்க. இது போட்டு திருப்பி இதை நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போது 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் அதிலே கீயும் சேர்ந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கு மேலே நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஆயிலியாக தெரியும் கேக்கு. ஸோ 1/4 கப் அளவு மட்டும் மெஷர் பண்ணி அதையும் ஊற்றி அடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த கப்பு சுகர் கப்பு இல்லைங்களா, அதே கப் அளவுக்கு இப்போது 1 கப் மைதா போட்டு அதிலே 1/4 கப் அளவுக்கு மில்க்கும் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் ட்ரே எடுத்து அதை க்ரீஸ் பண்ணி அதை கொஞ்சமாக மைதா தூவி டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த கேக் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அந்த மிக்ஸ் அதில் ஊற்றுங்க. அப்படியே ஃபோல்டிங்காக விழும், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பார் சாக்லேட்டை ஒரு 1/4 பங்கு மட்டும் எடுத்து இப்போ நான் அது மேலே போட்டிருக்கேன். நட்ஸ் கொஞ்சம் தூவினேன். நட்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்படியேவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் இந்த கேக் ட்ரேவை வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் நல்லா பேக் ஆச்சுன்னா இப்போ உங்களோட கேக் ரெடி ஆகிடும். கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வச்சு இப்படி திருப்பி போட்டு இப்படி இப்போ கட் பண்ணி பாருங்கள். உள்ளே அந்த சாக்லேட்டெல்லாம் உருகி கேக் ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமாவும் இதே சாஃப்ட்னஸ் தான் மெயின்டைன் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.